வணக்கம் மக்களே. மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தேவையான தமிழக அரசோட அனைத்து இணையதள சேவைகள் அதில் இருக்கிற அப்டேட்ஸு, வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காணொளி வாயிலாகவும் ஷார்ட்ஸ் வாயிலாகவும் நம்ம நாள்தோறும் காலையில் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கான எக்கச்சக்கமான பயனுள்ள தகவல்கள் அனைத்துமே நம்ம மக்கள் இ சேவை யூடியூப் சேனலில் இருக்குது மக்களே. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாள்தோறும் புதிய புதிய சேவைகள் நாம் நாள்தோறும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு லைசன்ஸ். ஸோ வணிகர் உரிமம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்ன ப்ராசஸ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வாங்க மக்களே. இந்த வணிகர் உரிமம் ட்ரேட் லைசன்ஸ் ஆன்லைனில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வழங்குறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரூராட்சிகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. ஸோ முக்கியமாக இந்த டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க இந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எளிமையான வழிகளில் தான் மக்கள் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர், அடுத்தது இமெயில் ஐடி, ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ், முதல்ல அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. உங்கள் மொபைல் ஐடி, மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்தது உங்கள் அப்ளிகண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தங்கிலீஷில் டைப் பண்ணினீங்கனாலே அது தமிழில் வந்துடும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழிகளில். ஸோ இது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அம்மான் AMMAN அடிச்சிங்கனாலே அம்மாங்கிறது அங்கே வந்துடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இங்கிலீஷில் டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தங்கிலீஷில் டைப் பண்ணுற சிஸ்டம் ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஏன்னா இது தமிழ் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முறையாக தமிழ் படிச்சுட்டு தான் இதை ஃபில் பண்ணணும்னு நினச்சாலும் அது இப்போதைக்கு சூழ்நிலைகளில் முடியாது. அதனால் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததில் இங்கிலீஷில் உங்கள் பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் அடுத்தது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஏஜ் போட்டுக்குங்க. அடுத்தது உங்கள் அப்பா பேர் வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் துணைவியார் பேர், ஸ்பவுஸ் நேமெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு அது மாவட்டம் செலக்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நான் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தகவலுக்காக மட்டும்தான் இதை நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஃபில் பண்ணி தரணும், எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தகவல் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. இந்த சேவையை உங்களுக்காக மக்கள் இ சேவை சேனல் நாங்கள் எடுத்து உங்களுக்கு செய்து தருகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து உங்கள் வார்டு நம்பர் போட்டுங்க, உங்கள் பின்கோடு, டோர் நம்பரு, ஆதார் நம்பர், ஜிஎஸ்டியெல்லாம் போட்டுங்க. அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்ளிகண்ட் நேம்க்கு அடுத்ததுக்காக ட்ரேடு லொக்கேஷன், நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வியாபாரம் நடக்குது, வணிகம் நடக்குது அப்படிங்கிறத இது பண்ணிக்கங்க. அதுலேயும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, டவுன் பஞ்சாயத்து, வார்டு, என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன டோர் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா வணிகம் சம்பந்தமான விவரங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஸோ அடுத்தது அந்த வணிகம்னா நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இண்டஸ்ட்ரியலாக, கமர்ஷியல் லைசன்ஸாக, அதில் உங்களுக்கு என்ன டைப்புங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து லைசன்ஸ் வேலிடிட்டி, எந்த வருஷத்துக்குரிய வேலிடிட்டி, அது என்றைக்கு முடியுது அப்படிங்கிற இயரும் அந்த டேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் அப்படின்னா உங்கள் கடையோட பெயர். இதுவும் அதே மாதிரி தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். ஸோ இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிறேன், ஸ்ரீ கணபதி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக் இங்கிலீஷில் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது மோட்டார் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மோட்டார் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ரேஞ்சு அப்படிங்கிற மாதிரி மோட்டாரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்தது அந்த இடம் உங்களோடதா, ரெண்டடா, லீஸ்டா, ஓன்டா, ரெண்டடா, லீஸ்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓண்டுன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. இல்லை ரெண்டடு, லீஸ்டு அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது சொத்து வரி கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ சொத்து வரி கட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் எஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ஆண்டுகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரிமார்க்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது சொத்து வரிக்கான நம்பர், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பெய்டு, அசஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டிராஃப்ட்டில், அதாவது டிராஃப்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். அதான் டிராஃப்ட்டில் சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சேவ் ஆகிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியாத விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிவிடும். மக்களே ரொம்ப எளிமையான சேவை தான். இதற்கு உதவி தேவைப்பட்டால் அப்ளை பண்ண தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தர்றோம். சரி, இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த விண்ணப்பம் எங்கே செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு போகும். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு இந்த விண்ணப்பம் அவருடைய பார்வைக்காக அவங்களுடைய டேஷ்போர்டில் போய் உட்காந்துரும்.
ஸோ இந்த விண்ணப்பம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் சானிட்டரி ஆஃபீஸர் வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. இந்த விண்ணப்பம் உங்கள் டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்திலும் இருக்கிற சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த அப்ளிகேஷன் போகும். ஸோ அவர் வந்து இந்த ஆவணங்கள் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். மூன்றாவது ஒரு ஆப்ஷனாக வந்து கிளாரிஃபிகேஷன், எனக்கு போதுமான தகவல் இல்லை, எனக்கு இன்னும் தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். கிளாரிஃபிகேஷன் கேட்டால் அந்த விண்ணப்பம் நமக்கே திருப்பி அனுப்பப்படும். அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸில் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரில் எஸ்எம்எஸ் ஆகவோ இல்லை மெயிலாகவோ வரும், மின்னஞ்சல் அதில் வரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குரிய பதில் கொடுக்கலாம். ஸோ அவங்க கூடுதல் ஆவணங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூடுதல் ஆவணங்களை நீங்கள் இணைக்கலாம். இணைச்சிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அப்ரூவ் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான மெசேஜஸ் லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது, ஆன்லைன்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடு ஆகிவிடும். ஸோ டவுன்லோடும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கும் விண்ணப்பம் நமக்கு திருப்பி அனுப்பப்படும். அது நம்ம ஈச்சலான் மூலிமா, இந்த மாதிரி ஈச்சலான் மூலிமா அந்த பணத்தை அவங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நம்ம கட்டணும். ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே அந்த அலர்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்து அண்டர் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவர் ஓகே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம இதை அப்ரூவ் ஆனதுக்கு அப்ளிகேஷனை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு மெனு வந்துடும், ஆப்ஷன் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணாலும் அவர் முறையான காரணங்களோடு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஸோ இவ்வளோ தான் மக்களே, ட்ரேட் லைசன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு போகுது, அவர் அப்ரூவ் பண்ணுறாரு, ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணாலும் அதுக்குரிய பேமெண்ட்டை நீங்கள் கவர்மெண்ட்டு கட்டுறீங்க, சலான் கட்டி சலான் அதே விண்ணப்பத்தில் வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகி வந்துடும். அவர் மேலும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நிராகரிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடுதல் ஆவணங்கள் வேணும், கூடுதல் தகவல் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு சேவை தான் இந்த ட்ரேட் லைசன்ஸ். ஸோ இது சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் சேவை சேனலில் நாள்தோறும் கொடுத்து கொண்டே வருகிறோம். இதை உங்களுக்கு செஞ்சு தரணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் மக்கள் சேவை சேனல் மூலிமா செய்து தருகிறோம். கீழே உங்களுக்கு அதுக்கான எண் கொடுத்துருக்கிறோம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக எங்கிருந்தாலும் செய்து தருகிறோம். ஸோ இது போல் நல்ல தகவல்கள் அனைத்துமே நாள்தோறும் நம்ம மக்கள் சேவை யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் நாங்கள் டெய்லி அதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் மக்களே. ஸோ இது முக்கியமாக பயன்படக்கூடிய இடம், இந்த ட்ரேட் லைசன்ஸ் முக்கியமாக எங்கே பயன்படும் அப்படின்னு சொன்னால் இந்த டவுன் பஞ்சாயத்து கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் முக்கியமாக இதை கேட்கிறார்கள். ஸோ அதனால் இந்த டவுன் பஞ்சாயத்தில் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுக்கிறவங்க முக்கியமாக இந்த ட்ரேட் லைசன்ஸையும் வைத்திருப்பது நல்லது. ஸோ கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி இருக்குது. சால்வன்சியில் வந்திருக்கிற புதிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம். அனைத்துமே நம்ம சேனல் இருக்குது மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் புதிய தகவல் புதிய செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.